பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான என் தூயாதி தூய தெய்வமே, உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒளி வீச செய்கிறவர்களாகவும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவராகவும் எங்களை மாற்றிக்கொள்ள, எங்களை அர்ப்பணிக்க இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. அந்த வார்த்தையை கேட்பதின் நிமித்தமாய் உம்மை தரிசிக்கவும், உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் அது எங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்நேரத்திலே நேரலையிலே எங்களோடு கூட இணைந்து எங்களுடைய இந்த GSM 07 டிவி என்கிறதான சேனலின் நிமித்தமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான, நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறதான, கேட்டுக்கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனத்துக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, GSM 07 டிவி என்கிறதான யூடியூப் சேனலின் வழியாக அநேகர் பார்க்கிறீர்கள். முகநூல் பக்கத்தின் வழியாகவும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு எப்படி அது பிரயோஜனமாய் இருக்கிறதோ அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலேயும் அது பிரயோஜனப்படும்படியாய் இந்த வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் ஷேர் செய்வீர்கள் என்று, பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் அது அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படவும் நித்திய ராஜ்யத்துக்கு அவர்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தவும் ஏதுவாக காணப்படும் என்று நான் நம்புகிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் அதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த யோவானந்தர சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 13 முதல் 18 முடிய நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 13 முதல் 18 முடிய நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, அன்பை போதித்தவர் ஏன் சாட்டையை கையில் எடுத்தார்? அன்பை போதித்தவர் ஏன் சாட்டையை கையில் எடுத்தார் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். யோவான் 2:13 முதல் 18 முடிய.
யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்தீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே யோவானந்தன சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 to 18 வசனங்களிலே நாம் பார்ப்போமானால், இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்திலே நடந்த சம்பவத்தை குறித்து இங்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த எருசலேம் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சுட்டி பார்த்து, அந்த காரியங்கள் நிமித்தமாய் அவர் கோபமடைந்ததினாலே அவர் என்ன விதமாய் அந்த காரியங்களை அவர் கையாண்டிருக்கிறார் என்பதை குறித்து இங்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக இதனுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்போமானால், அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனதான நாட்கள் ஏதோ ஒரு நாளில் மாத்திரம் அவர் போய் இவ்விதமான காரியங்களை அவர் செய்தார் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படவில்லை. அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே 3 நாட்கள் பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏறக்குறைய 3 நாட்களிலே நடைபெற்றதான சம்பவங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், நிகழ்ச்சிகளை நாம் ஆராய்கிறவர்களாய் இருப்போமானால், அக்காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அன்பை போதித்ததான, அன்பின் ரூபமான, அன்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததான அந்த அன்பின் இயேசு கிறிஸ்து எதற்கு கையில் சாட்டையை எடுத்தார் என்கிறதான விளக்கம் நமக்கு புரிகிறதாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எருசலேம் தேவாலயத்திலே 3 நாட்கள் உள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார்.
அவர் எவ்விதமாக பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார்? கவனிங்க. முதலாவது நாள் தன்னை ஒரு ஆசாரியனாய் அடையாளப்படுத்தும்படியாக எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் நீங்கள் குறித்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதான தருணம். முதல் நாள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் பொழுது தன்னை ஒரு ஆசாரியனாக காண்பிக்கும்படியாக உள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாம் நாள் அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது மறுநாள், முதல் நாளுக்கு மறுநாள், இரண்டாம் நாள் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது, இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் முதல் நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள் என்று அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தன்னை ஆசாரியனாய் அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாம் நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எவ்விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்? ஒரு ராஜாவாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் அங்கே இரண்டாம் நாளிலே காணப்படுகிறவராய் இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், மூன்றாம் நாள் இப்பொழுது உள்ளே வருகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் மூன்றாவது நாள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 3 நாட்களிலே இருக்கிறதான ஒரு நாளில் நடைபெற்றதான சம்பவம் தான் இப்பொழுது நாம் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டதான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இதை குறித்ததான துல்லியமாய் நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டுமானால் எடுத்து வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அவர் 3 நாளைக்கு எப்படி உள்ளே பிரவேசித்தார் என்பதை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாய் புரிய வைக்கிறதா இருக்கிறது. வாசிப்போம். மார்க் 11. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிக்கணும். மனுஷன் ஒருவரும் ஒரு காலமும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள்.
இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்படியே அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. போதும், அந்த இடத்தை அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் நாளில் எவ்விதமாக அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறி அந்த எருசலேம் வீதிகளிலே அவர் பவனியாய் போய் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 நீங்க பாருங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு திரும்பி போனார் என்று இங்கு வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஒரு நாள் முழுவதும் காலை முதற்கொண்டு மாலை வரைக்கும் அந்த எருசலேம் தேவாலயத்தை அவர் சுற்றி பார்த்தவராய் காணப்பட்டார் என்று இங்கு வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. முதல் நாளில் அவர் என்ன பண்ணாரு? எருசலேம் தேவாலயத்தை அவர் சுற்றி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தில் இதிலிருந்து நமக்கு நினைப்பூட்டுகிறதாய் காணப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாயிருக்கிறது. அவர் முதல் நாள் வரும் பொழுது எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்திலே தேவனை கோபப்படுத்தும்படியான காரியங்கள் ஒன்றும் அங்கே அவருக்கு புலப்படவில்லை. அவர் அறிந்து கொள்ளும்படியாய் அங்கே அவருக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்க கூடும். ஆகவே தான் அன்றைய நாளிலே அவர் தேவாலயத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் ஒரு நாள் முழுவதும். எப்படி? அவர் அங்கேதான் ஒரு நாள் முழுவதும் இருந்து தேவாலயத்தை அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த முதல் நாளிலே அவர் ஆசாரியனாக உள்ளே வந்த பொழுது கழுதை குட்டியின் மீது ஏறி அவர் ஆசாரியனாய் உள்ளே வந்த பொழுது அங்கே இருந்ததான வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் இவரை
இழிவுபடுத்தும்படியான சில காரியங்கள் எல்லாம் அங்கே நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. அவைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் விரிவாய் படிப்பீர்களானால் அங்கே மிகவும் தெளிவாக எப்படியெல்லாம் அவர்களை இயேசுவை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அங்கே இருக்கிறதான பிரதான ஆசாரியர்களும் அவரை இழிவுபடுத்தினபடியினாலே, அவரை உதாசீனப்படுத்தினபடியினாலே அவர் அங்கே தங்காதவராய் அங்கிருந்து என்ன பண்றார்? அவரு கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். எங்கே கடந்து போகிறவராய் காணப்படுகிறார்? மீண்டுமாய் பெத்தானியாவுக்கே அவர் கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். அவர் அங்கு தங்கவில்லை என்பதை இங்கிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறவராய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எருசலேம் பட்டணத்திலிருந்து பெத்தானியாவுக்கு சென்று அங்கே தங்கி மறுநாள் காலையிலே மீண்டுமாய் அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். அப்படி வருகிறதான வழியிலே இரண்டாவது நாள் நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் இங்கே காணப்படுகிறது. 13 வாசிங்க. இல்ல 12 வாசிங்க. எந்த நாள்? இயேசு முதலாவது நாள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து சுற்றி பார்த்து பெத்தானியாவுக்கு போயிட்டு மறுநாள் அவர் மீண்டுமாய் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும்படியாய் வருகிறார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. கரெக்டா படிங்க. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்திலிருந்து வந்தபோது அதில் இலைகளில் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிங்க, திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவன் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இரண்டாவது நாள் மீண்டுமாய் பெத்தானியாவில் இருந்து இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய், எப்படி ராஜாவாக பிரவேசிக்கப்படும்படியாய்
அவர் வந்து கொண்டிருக்கிறதான வழியிலே நடைபெறுகிறதான சம்பவம் தான் இந்த சம்பவம். என்ன? அவர் பெத்தானியாவில் இருந்து எருசலேம் வீதிகளிலே தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நடந்து வருகிறார். அந்த வழியிலே தூரத்திலே ஒரு செழிப்பான இலைகள் நிறைய இருக்கிறதான ஒரு அத்திமரத்தை அவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். மிகவும் செழிப்பான ஒரு அத்திமரம் அது. பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று காணப்படுகிறதான அத்திமரமாய் அவருக்கு தோன்ற பண்ணுகிறது. கிட்டே வந்து அவர் பார்க்கிறார். அதில் அவர் புசிக்க கனி இல்லாத இருக்கிற அத்திமரமாய் அந்த அத்திமரம் காணப்படுகிறது. தூரத்திலிருந்து அவர் பார்க்கும் பொழுது அந்த அத்திமரம் எவ்விதமாய் தோற்றம் அளிக்கிறது? மிகவும் இலை மிகுந்ததாகவும் பச்சை பசேல் என்று இருக்கிறதான அத்திமரமாக அவருக்கு தோன்ற பண்ணதான அந்த அத்திமரத்தில் அருகில் வந்து பார்க்கிறார். அந்த அருகில் அவர் புசிக்க தகுந்ததான ஒரு கனியும் அங்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவர் அதை அறிந்த மாத்திரத்திலே நடைபெறுகிறதான சம்பவம், அவர் அந்த அத்திமரத்தை என்னவென்று பார்க்கிறார். கனிகள் இல்லாமல் இருக்கிறதை அவர் கண்டதின் நிமித்தமாய் அவர் அதன் மீது கோபம் அடைந்தவராய் அந்த அத்திமரத்தை என்ன பண்றாரு? சபித்து போடுகிறவராய் காணப்படுகிறார். என்னவென்று சபிக்கிறார்? இது முதற்கொண்டு உன்னிடத்திலே ஒருவனும் கனியை புசியாதபடிக்கு நீ பட்டு போக கடவாய் என்று அங்கே அந்த அத்திமரத்தை சபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபித்த மாத்திரத்திலே சீஷர்கள் அவர் சபிக்கிறதை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சீஷர்கள் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்ததான அந்த ஜனக்கூட்டத்தாரும் அதை கேட்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு அவர் அவ்வழியே அந்த இடத்தை விட்டு கடந்து மீண்டுமாய் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாய் இரண்டாவது முறையாய் உள்ளே பிரவேசிக்கும்படியாய் அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இரண்டாவது முறையாய் அவர் உள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் காண்கிறதான காட்சி எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். இல்ல, 13 படிங்க. 13, 15. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே இரண்டாவது முறையாய் பிரவேசிக்கிறார். முதல் நாளில் அவர் பிரவேசித்த பொழுது இந்த புறாவிற்கிறவர்களை அங்கே கண்டார் என்பதை குறித்து நமக்கு அங்கு குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் ஓய்வு நாளிலே அங்கே புறாவிற்கிறவர்கள் கூடி வரவில்லை. எருசலேம் தேவாலயத்தை சுற்றி காசுக்காரர்கள் அங்கே கூடி வருகிறவர்களாய் காணப்படவில்லை. எப்பொழுது? முதலாம் நாளாகிய ஓய்வு நாளிலே அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது. இப்பொழுது இரண்டாம் நாள், ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய இரண்டாம் நாளிலே அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி, அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் யார் இருக்கிறது? புறாவிற்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு நபர்களையும் அங்கே பார்க்கிறவராய் காணப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார்?
காசுக்காரர்களையும் அங்கு பார்க்கிறவராய் காணப்படுகிறார் என்று இங்கே நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஓய்வு நாளுக்கு மறுநாள் தகன பலியிடுகிறதான நாளாய் இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே நாம் அநேக நேரத்திலே வாசித்திருக்கிறோம். வேத பிரமாணங்களின் நிமித்தமாய் ஓய்வு நாளிலே தியானத்தை முடித்துக் கொண்டு தொழுது கொண்டு மறுநாளிலே பலி செலுத்துவது அவர்களுடைய வழக்க நாளாய் இருந்தபடியினாலே அந்த நாளிலே அங்கே பலிப்பொருளை விற்கும்படியாய் புறாக்களும் ஆடுகளும் மாடுகளையும் விற்பனை செய்யும்படியான ஆங்காங்கே கடைகள் அமைத்து விற்பனையாளர்கள் விற்று கொண்டிருப்பதை இயேசுவானவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். அது ஒரு பழக்கம் இருக்கட்டும். அடுத்தது இரண்டாவது ஒரு சில நபர்களை அவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? காசுக்காரர்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் அந்த காசுக்காரர்கள்? இவர்கள் செய்து கொண்டிருந்ததான காரியம் என்னவா இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், யார் அந்த காசுக்காரர்கள் என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் சற்று நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? எந்த வேலையா இருக்கிறது? பஸ்காவின் வேலையா இருக்கிறபடியினாலே, ஒரு பண்டிகையின் நாளா இருக்கிறபடியினாலே அநேக வெளி ஊர்களிலிருந்து வெளி தேசங்களிலிருந்து அநேக கூட்ட ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாகவும் பலி செலுத்தி தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் அங்கே கூடி வந்திருந்ததான ஒரு நாளாய் இந்த இரண்டாம் நாள் காணப்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கிறது? இது ஒரு பண்டிகையின் நாள், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா என்னும் பண்டிகையின் நாளாய் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட நாளிலே இரண்டாவது நாளிலே அவர் எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். அந்த எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது அங்கே காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். எதற்கு காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நாம் கூர்ந்து கவனிப்போமானால், அநேக ஊர்களிலிருந்து அநேக தேசங்களிலிருந்து அநேக வெளி பட்டணங்களிலிருந்து எருசலேம் தேவாலயத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் பலி செலுத்தி பாவ நிவாரண பலியை அவர்கள் செலுத்தும்படியாய் எருசலேமிற்கு அநேக கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். இங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறது? வெளி ஊர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, வெளி தேசத்துல இருந்து இப்போ ஜனம் அங்க கூடி வந்திருக்குது. வெளி தேசத்துல அவர்கள் பயன்படுத்துகிறதான நாணயங்கள் வேறொரு நாணயங்களாய் காணப்படும். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நாணயங்கள் இருக்கு, அப்படித்தானே? ஒரு ரூபாய் இருக்குது. இப்ப இந்திய தேசத்துக்கு ஒரு ரூபாய், அதே வெளியில அமெரிக்க தேசத்துக்கு போனா அங்க ஒரு ரூபாய், அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போனா அங்க ஒரு ரூபாய், இப்படி இவ்விதமாக அந்தந்த பட்டணத்திலே சீனாவிலே ஒரு ரூபாய், இப்படி அங்கங்கே ஒவ்வொரு பட்டணத்துக்கென்றும் ஒரு குறிப்பிட்டதான ஒரு நாணயத்தை ஒவ்வொரு பட்டணத்தின் மக்களும் ஒவ்வொரு பட்டணத்தின் அரசாங்கமும் அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? கையாண்டு கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான வேளையிலே அங்கே அநேக பட்டணத்தின் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறதான அந்த நேரத்திலே அவர்கள் அங்கே விற்கிறதான பலி பொருட்களை வாங்க வேண்டுமானால் அந்த பட்டணத்தின் அந்த தேசத்தின் நாணயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதான ஒரு நேரமாய் அந்த நேரம் இருக்கிறபடினாலே நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அமெரிக்க தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்து இங்கே அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் அந்த அமெரிக்க தேசத்தின் குடிபதியானவர்கள் எந்த காசு பயன்படுத்தணும்? இந்திய தேசத்தினுடைய காசை பயன்படுத்தினால்தான் இந்திய தேசத்தில் ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் முடிகிறதா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்திலே எருசலேம் தேவாலயத்திலே எருசலேம் பட்டணத்துக்கு வெளி தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு
எந்த தேசத்தின் காசு தேவைப்படுகிறதா இருக்கிறது? எருசலேம் பட்டணத்தின் காசு தேவைப்படுகிறதான ஒரு தேவை இருக்கிறது நிமித்தமாக அந்த ஜனங்களிடத்திலிருந்து அவர்களுடைய நாட்டினுடைய காசை வாங்கி கொண்டு இந்த நாட்டினுடைய காசை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அதிலிருந்து ஒரு சில சதவிகிதமான காசை தங்களுக்கென்று வாங்கி கொண்டு மீதி பணத்தை திருப்பி கொடுக்கிறவர்களாக இந்த காசுக்காரர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, $1 அமெரிக்க தேசத்தில் ஒருவர் வந்து $1 கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட தொகையை அதை மாற்றி கொடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு $10 தர்றோம்னா அந்த $10 1 பிடித்து கொண்டு $9 என்ன பண்ணோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், $1 மதிப்பு $50 என்றால் அந்த $50 ஒரு $10 பிடித்து கொண்டு மீதி $40 என்ன பண்ணுவாங்க? அதை மாற்றி கொடுக்கிறவர்கள் கொடுப்பார்கள். இவ்விதமான வேலையைத்தான் அந்த காசுக்காரர்கள் அந்த நாளிலே அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தாங்க? நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காசுக்காரர்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட தொகையை வெளிநாட்டவர்களிடத்திலிருந்து காசை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் பிடித்தம் செய்து கொண்டு மீதி தொகையை அவர்கள் செய்யும்படியாய் எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் அமர்ந்திருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான ஜனக்கூட்டத்தை, இப்படிப்பட்டதான கூட்டத்தின் ஜனங்களை இயேசுவானவர் இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இப்பொழுது எப்படியாய் உள்ளே நுழைகிறார்? ராஜாவாய் உள்ளே நுழைகிறார். ஒரு ராஜாவாய் உள்ளே நுழையும் பொழுது அந்த ராஜாவின் நிமித்தமாய் அந்த பட்டணம் தீட்டுப்பட்டு இருக்குமானால் ராஜா என்ன பண்ணுவாரு? ராஜா என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. ஒரு தேசம், தன்னுடைய தேசம் தீட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அந்த ராஜா என்ன பண்ணுவார்? உடனடியாக ஒரு தண்டனையை கொடுத்து அதை என்ன பண்ணுவாரு? சரி செய்கிறவராய் காணப்படுவார். இப்பொழுது இயேசுவானவர் உள்ளே நுழைகிறார், ராஜாவாக உள்ளே நுழைகிறார். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்தை அவர் பார்க்கிறார். எருசலேம் தேவாலயம் முழுவதிலேயும் அங்கே ஆடுகள் விற்கிறவர்களாகவும் புறாக்களை விற்கிறவர்களாகவும் மாடுகளை விற்கிறவர்களாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து காசுக்காரர்களும் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காசுக்காரர்களை அகற்றும்படியாகத்தான் அவர் சட்டையை கையில் எடுத்தார். என்ன பண்ணாரு? நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்துல போட்டுக்குது, புறா விற்கிறவர்களை அங்கிருந்து எடுத்து செல்லும்படியாய் அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அதை ஒரு முறை கூட வாசிச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இல்ல அது இல்லம்மா, ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு, பாருங்க இங்க என்ன பண்றாங்க? ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் என்ன பண்றார்? அவரு துரத்தி விடுகிறவராய் காணப்படுகிறார். துரத்தி விட்டு காசுக்காரர்கள் பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பட்டணத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ
அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் காசுக்காரரை குறித்து கோபம் அடைந்தவராய் காணப்படுகிறார். ஒரு முறை கூட நாம் வாசிப்போம், இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். யோவானதன சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14 படிங்க. தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டி பலகைகளையும் கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் 2வது நாள் ராஜாவாய் இப்பொழுது எருசலேமுக்குள் பிரவேசித்ததான அந்த நேரத்திலே அவர் கண்ட காட்சி அவரை மிகவும் கோபமடைய செய்ததான காட்சியாய் காணப்படுகிறது. 1வது நாள் வந்தார், அவரை இழிவுபடுத்தினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர் அந்த நாள் முழுவதும் அங்கேயே சுற்றி பார்த்து கொண்டிருந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனவராய் காணப்பட்டார். 2வது நாள் இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். கவனிக்கணுங்க, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 2ஆம் நாளிலே அவர் கண்டதான காட்சியை குறித்து மிகவும் கோபப்படுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று காண்கிறார்? புறா விற்கிறவர்களை காண்கிறார், ஆடு மாடுகள் விற்கிறவர்களை காண்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக காசுக்காரர்களை அவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காசுக்காரர்களை கண்ட மாத்திரத்திலே அவர் மிகவும் கோபம் அடைந்து என்ன பண்றாரு? ஒரு கயிற்றை எடுத்து அதை சாட்டையாக எல்லாரையும் அடித்து என்ன பண்றாரு? அந்த தேவாலயத்தை விட்டு அவர் துரத்துகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் கூட இருக்கிறதான கிறிஸ்துவின் ஆலயங்களும் இவ்விதமாகத்தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவினுடைய தேவாலயம், அவரை தொழுது கொண்டிருக்கிறதான தேவாலயம் எப்படிப்பட்டதான நிலையிலே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது? எருசலேம் தேவாலயத்திலே அன்றைய நாளிலே இயேசு கண்டதை போலவே ஒரு விற்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளிலேயும் காணப்படுகிறதா இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகள் வெளியரங்கமாய் தெரியவில்லை என்றாலும், எவைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியம், எந்த காரியம்? காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதை அவர் கண்ட பொழுது, இவைகள் இன்றைய திருச்சபைகளிலே இன்றைக்கு வெளியரங்கமாய் தெரியவில்லை என்றாலும், அந்த நாளில் எப்படி காசுக்காரர்கள் ஒரு பட்டணத்தின் காசை பெற்று ஒரு சில குறிப்பிட்டதான தொகையை அவர்களுக்கென்று சொந்தமாக்கி கொண்டு மீதி தொகையை அவர்களுக்கு திருப்பி செலுத்தினார்களோ, இதே சூழ்நிலை இன்றைக்கு திருச்சபையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. எப்படி என்று கேட்கிறீர்களா? நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று அநேகரிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்டதான தொகையை பெற்று
அவர்களுக்கென்று ஒரு தொகையை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு சொற்ப காசை இன்றைக்கு மீண்டுமாய் அவர்கள் செலவழிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எதற்கு? தங்களுக்கென்று ஆதாயம் ஈட்டிக் கொள்ளும்படியாக, தங்களுக்கென்று ஆதாயம் ஈட்டிக் கொள்ளும்படியாக. கவனிக்கணும், இங்க அன்றைய நாளில் இயேசுவானவர் தேவாலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்ததான காரியங்கள் நிமித்தமாய் கோபமடைந்தார். கயிற்றினால் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி ஆலயத்தை தூய்மைப்படுத்தும்படியாய். எதற்கு? தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. நீங்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினாலே அதை பரிசுத்தமாக்கும்படியாய் அன்றைக்கு இயேசுவானவர் ஒரு சாட்டையை கையில் எடுக்க வேண்டிய தருணமாயிருந்தது. அத்தருணம் அவர் ராஜாவாய் உள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவர் ராஜாவாய் உள்ளே பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். அவர் முதலாவது முறை இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். உலகத்துக்கு எப்படி வந்தாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். முதலாம் நாள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த பொழுது அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் உதாசீனப்படுத்தினதான பொழுதும் கூட, அவரை அவமானப்படுத்தின பொழுதும் கூட அவர் சகித்து கொண்டவராய் அந்த எருசலேமை விட்டு கடந்து போய் பெத்தானியாவிலே தங்கினார் என்று நாம் பார்த்தோம். இதே போல அவர் இந்த உலகத்துக்கு வந்ததான முதல் வருகையிலே நாம் அவரை உதாசீனப்படுத்தினவராய் காணப்பட்டோம். அந்த கிருபையின் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், அந்த கிருபையின் தெய்வத்தினுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், அந்த உணர்வை நாம் உணர்வடையாதவர்களாய் உதாசீனப்படுத்தின பொழுது கூட அவர் அதை அனுபவித்துக் கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி, எந்த நோக்கத்தை நிறைவேற்றி? கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கிறதான அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இங்கிருந்து கடந்து போயிருக்கிறார். இப்பொழுது இரண்டாவது அவர் வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார்? அவர் எப்படி வரப்போகிறார்? அவர் எப்படி வரப்போகிறார்? நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே ராஜாவாய் உள்ளே உட்பிரவேசித்திருக்கிறார். அங்கு சுற்றி பார்க்கிறார். புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் எருசலேம் தேவாலயத்தை சுற்றி அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர் அதை கண்ட மாத்திரத்திலே சாட்டையை கையில் எடுத்தார். அவர் கண்ட மாத்திரத்திலே சாட்டையை கையில் எடுத்தார். எதற்கு? ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய். எதற்கு? ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய். இப்பொழுது இரண்டாவது அவர் நீதியின் வஸ்திரத்தை அறிந்து கொண்டு நீதியுள்ள நியாயாதிபதியாய் இரண்டாவது முறையாக அவர் உள்ளே பூமிக்குள்ளே வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? சரியான நீதியை நிலைநாட்டும்படியாய் வரப்போகிறார். இப்பொழுது அவர் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆலயத்தை, இந்த உலகத்தை அவர் சுற்றி பார்க்கும் பொழுது ஆலயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவன் எதிர்பார்த்ததான எருசலேம் தேவாலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகள், ஊழியங்கள். அவர் இரண்டாம் நாளிலே எவ்விதமாய் எருசலேமை கண்டாரோ அவ்விதமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளும் ஊழியங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. காசுக்காரர்களைப் போல, காசுக்காரர்களைப் போல ஒரு சதவீதத்தை தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு உள்ளத்தின் காணப்படுகிறதான ஒரு வக்கிர எண்ணத்தோடு கூட ஜாக்கிரதை.
எருசலேம் தேவாலயத்தை அவர் சுத்தப்படுத்தும்படியாய் சாட்டையை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு உன் ஊழியத்தை சுத்தப்படுத்தும்படியாக நீதியுள்ள நியாயாதிபதி அவர் கடந்து வரப்போகிறார். எதற்கு? எதற்கு? மூன்றாவது, அவர் தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு. எதற்கு? எதற்கையா தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த திருச்சபையை? காசு விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் எதற்கு திருச்சபையை விட்டு துரத்தப்பட வேண்டும்? திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட்டால் மாத்திரம்தான் புதியதான எருசலேமுக்குள்ளே திருச்சபையை கொண்டு போக பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? காசு விற்கிறவர்களும் புறா விற்கிறவர்களும் திருச்சபைக்குள்ளே இருப்பார்களே ஆனால் அந்த திருச்சபை தீட்டப்பட்டதா இருக்கும். இத்திருச்சபையை கொண்டு போய் புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க ஒரு காலமும் ஒரு பொழுதும் மாட்டாததா இருக்கும். புரியுதா? புரியுதா? ராஜா தீட்டுப்பட்டதை கண்ட பொழுது அதை சரி செய்யும்படியாய் சாட்டையை கையில் எடுத்தார். இப்பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாய் ராஜாவாக இறங்கி வரப்போகிறார். எதற்கு? ஒரு புதிய எருசலேமிலே அவருடைய ராஜ்ய பாரத்தை நிலைநாட்டும்படியாய், அதிகாரத்தை நிலைப்படுத்தும்படியாய், அவர் அரசாளும்படியாய் அவர் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக செய்ய வேண்டியதான காரியமாய் இக்காரியம் இருக்கிறது. அங்கே அவர் சாட்டையை கையில் எடுத்தார். இங்கேயும் அவர் தூய்மைப்படுத்தும்படியாய் நிச்சயமாய் சாட்டையை கையில் எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இரண்டாவது நாள் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். தொடர்ந்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். மன்னிக்கலாம், 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 18. அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர் அதன் வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? மொத்தம் எத்தனை நாள் வந்திருக்கிறார் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே? 3 நாட்கள் வந்திருக்கிறார். முதலாவது நாள் அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வரும் பொழுது அவரை உதாசீனப்படுத்தினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். முதலாவது நாள் அவமானப்படுத்தின பொழுது அவர் அதை சகித்து கொண்டவராய் அந்த எருசலேம் தேவாலயத்தை விட்டு கடந்து போனார். இரண்டாவது நாள் உள்ளே பிரவேசித்த பொழுது, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது, எருசலேம் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காட்சியை கண்டு அவர் கோபமடைந்தவராய் அந்த எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய் கையிலே அவர் சாட்டை எடுத்தவராய் காணப்படுகிறார். இப்பொழுது 3வது நாள் உள்ளே பிரவேசிக்கும்படியாய் அவர் கடந்து வருகிறார். எங்க போயிட்டு? பெத்தானியாவுக்கு 2வது நாள் போயிட்டு 3வது நாள் இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் வருகிறார். வருகிற வழியிலே அவர் அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். முந்தைய நாள் சபிக்கப்பட்டதான அத்திமரம் இப்பொழுது பட்டு போயிருக்கிறதை அவரும் காண்கிறார், அவருடைய சீஷர்களும் காண்கிறார்கள், அங்கு சுற்றி இருந்ததான ஜனக்கூட்டமும் காண்கிறது. ஜனக்கூட்டம் பார்க்கிறது. மேல வாசிப்போம். மறுநாள் 20 வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போகிறதை கண்டார்கள். பேதுரும் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவீதோ, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று. சரி, மறுபடியும் 27 படிங்க. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்குள் வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, சரி போதும் போதும். இங்க பாருங்க, இங்க 3வது நாள் உள்ளே பிரவேசிக்கிறார். எப்படி? முதல் நாள் ஆசாரியனாய் பிரவேசித்தார், 2வது நாள் ராஜாவாக பிரவேசித்தார், 3வது நாள் இப்பொழுது தீர்க்கதரிசியாய் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் 3வது நாள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே வேதபாரகரும் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் அவரிடத்துல வந்து அவங்க என்ன கேட்கிறாங்க, ஏன்பா நீர் இதெல்லாம் செய்கிறீரே, இயேசுவே நீர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீரே, எந்த அதிகாரத்தின் நிமித்தமாய் நீர் இதை செய்கிறீர் என்று அவர்கள் கேட்ட பொழுது அங்கே நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் எருசலேம் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அங்கே காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான தீட்டுப்பட்ட நிலையிலே இருக்கிறதான திருச்சபையை பரிசுத்தப்படுத்தினால் மாத்திரம்தான் எழுப்புதலின் நிமித்தமாய் நாம் எங்கே போக முடியும்? அவர் அரசாட்சி செய்ய போகிறதான அந்த புதிய எருசலேமுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க ஏதுவானதாய் காணப்பட முடியும். அவர் ஏன் சாட்டையை கையில் எடுத்தார்? அவர் சாட்டையை கையில் எடுத்ததின் நோக்கம் என்ன? எருசலேம் தேவாலயத்திலே காசுக்காரர்கள் அமர்ந்திருந்ததை கண்டு அவர் மிகவும் கோபம் அடைந்தார் என்று இங்கே வேதத்தின் நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகள் தீட்டுப்பட்டிருக்குமானால், திருச்சபையிலே காசுக்காரர்கள் இருப்பார்களானால், காசுக்காரர்களுடைய வேடம் அணிந்து கொண்டு திருச்சபையை நடத்துகிறதான போதகர்களும் உபதேசியார்களும் பிரசங்கியார்களும் சுவிசேஷகர்களும் தீர்க்கதரிசிகளும் இருப்பார்களே ஆனால் அவர்களை கண்டு அவர் கோபம் அடைகிறவராய் காணப்படுகிறார். இதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. அவரவர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேருடைய இருதயத்திலே காசுக்காரர்கள் ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்று, எத்தனை போதகர்களுடைய இருதயத்தை காசுக்காரர்கள் ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மாற்றிக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் பணிந்து கொண்டு அவரிடத்திலே நீங்கள் மன்றாட்டுதல் செய்வீர்களானால் உங்கள் இரக்கத்தின் நிமித்தமாய் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டுமாய் அவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த எச்சரிப்பின் செய்திகளை நீங்கள் கேட்டும் உணரடையாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், திருச்சபையை நல்வழிப்படுத்தாதவர்களாய் காணப்படுவீர்களானால், ஊழியத்தை நல்வழிப்படுத்தாதவர்களாய் நீங்கள் இருந்திருப்பீர்களானால், உங்கள் இருதயத்தினுடைய நிர்விசானத்தின் நிமித்தமாய் நீங்கள் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு போவீர்கள் என்பது மாற்று கருத்தல்ல. இந்த சம்பவமும் அதைதான் அவர் குறிப்பிட்டு இருக்கிறது. அவர் அன்பை போதிக்கும்படியாகத்தான் இந்த பூவுலகிற்கு வந்தார். அவர் அன்பைத்தான் போதித்தார். அன்பில் வழியிலே நடக்க வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு வழிகாட்டினவராய் காணப்பட்டார். அவர் அன்பின் தெய்வமாகத்தான் நமக்கு தோன்ற பண்ணினார். பிறகு ஏன் அந்த அன்பின் தெய்வத்துக்கு
கையில் சாட்டையை எடுக்க வேண்டியதான தருணம் காணப்பட்டது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 69:9 இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று இங்கே தாவீது சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் இதன் நிமித்தமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்னவென்றால், இந்த வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்தனைக்குள்ளாக்கினதனுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறபடி இயேசு அந்த நிந்தனை விழுந்ததின் நிமித்தமாய் அங்கே எருசலேம் தேவாலயத்தை அவர் தூய்மைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அந்த பக்தி வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாய் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் என்பதின் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாய் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிறதான என்னது, அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிறதான நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் திருச்சபை இவ்விதமாகத்தான் காசுக்காரர்களைப் போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காசுக்காரர்களைப் போல திருச்சபையினுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனம் நமக்கு எடுத்திருக்கிறது, அவர் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறபடினால. யார்? இயேசு கிறிஸ்து தேவன் மீது, தன் தகப்பன் மீது பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறபடியினாலே அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறதாக யாராக இருந்தாலும் சரி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீதியின் செங்கோலை பிடித்துக் கொண்டு நீதியை அவர் நிலைநாட்டக்கூடியவராய் அவர் இறங்கி வரப்போகிறார். கையில் சாட்டையை எடுத்து நிச்சயமாய் சொல்லுகிறேன், திருச்சபையை தீட்டுப்படுத்தின யாராக எந்த காசுக்காரனாய் இருந்தாலும் அவனை அடித்து துரத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். ரோமனுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 15:3. கிறிஸ்து நமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு விருப்பமானபடி அவர் நடக்கவில்லை. தேவனை நிந்திக்கிறதான நிந்தனைகளை அவர் கண்டதினாலே அந்த நிந்தனையை அகற்றும்படியாய் அவர் அப்படி நடந்து கொண்டார் என்று இங்கே வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தும்படியாய், காசுக்காரர்களை அடித்து துரத்தும்படியாய் சாட்டையை கையில் எடுத்தாரானால், இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளை தூய்மைப்படுத்தும்படியாய் நிச்சயமாய் அவர் சாட்டையை கையில் எடுக்க ஒருபொழுதும் மாறமாட்டார். நீங்க கேட்கலாம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மன்னிப்பு கொடுப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்த தேவன் தான். அவர் இரக்கத்தில் கிருபையுள்ள தேவன் தான். எப்பொழுது எச்சரிப்பின் துணி கேட்கப்படும் பொழுது அந்த எச்சரிப்பின் துணியை தன் காதுகளின் வழியாய் கேட்டு இருதயத்தில்
யார் ஒருவர் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த கிருபையின் நிமித்தமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது எது? இரக்கத்தின் நிமித்தமாய் கொடுக்கப்படுகிறதான மன்னிப்பு. துணிகரத்தின் நிமித்தமாய் இது எனக்குரியதல்ல, இந்த எச்சரிப்பின் துணி எனக்குரியதல்ல, இந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்குரியதல்ல என்று நிர்விசாரத்தில் நீங்கள் காணப்படுவீர்களானால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 2:12. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அடியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று இங்கே வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தீட்டுப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதான திருச்சபையே, சுவிசேஷகர்களே, போதகர்களே, உபதேசியார்களே, தீர்க்கதரிசிகளே, மீண்டும் மீண்டுமாய் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எதை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிறபடி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்து என்ன பண்ணா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டும். எப்பொழுது முத்தம் செய்ய வேண்டும்? அவர் எச்சரிப்பின் தொனியை கொடுக்கும் பொழுது, அந்த எச்சரிப்பின் செய்தி அவர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த எச்சரிப்பின் செய்தியை காதுகளின் வழியாய் கேட்டு இருதயத்தின் நிமித்தமாய் உணர்வடைந்தவர்களாய் அவரை நீங்கள் முத்தம் செய்து கொண்டிருப்பீர்களானால், குமாரனின் கோபத்துக்கு ஆளாக்கப்படாதவர்களாய், தப்பிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் எங்கே கொண்டு போக பண்ணப்படுவீர்கள்? எங்கே கொண்டு போக பண்ணப்படுவீர்கள்? புதிய எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் கொண்டு போக பண்ணுவீர்கள். இப்பொழுது 3ஆம் நாள் உள்ளே பிரவேசிக்கிறார். எப்படிப்பட்டவராய் பிரவேசிக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவராய் பிரவேசிக்கிறார்? தீர்க்கதரிசியாய் அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். 1ஆம் நாள் உள்ளே பிரவேசித்தார். அவரை உதாசீனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டார். 1வது முறை பூமிக்கு அவர் வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் அவரை என்ன பண்ணல? தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை எப்படி என்று பார்த்தார்கள்? கவனிக்கணும் இங்க. அவரை எப்படி என்று பார்த்தார்கள்? அவர் ஒரு தச்சனின் மகன் என்று பார்த்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மறுதலித்தபடியினாலே அவர் அதை சகித்து கொண்டு கல்வாரி சிலுவைக்கு நேராய் நடந்து போனவராய் அவர் காணப்பட்டார். இப்பொழுது 2வது முறையாய் அவர் வரப்போகிறார் பூமிக்கு. நீதியின் செங்கோலை பிடித்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் 2வது முறை அவர் வரப்போகிறார். எதற்கு? தீர்க்கதரிசியாய் புதிய எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு. தீர்க்கதரிசியாய் புதிய எருசலேமை குறித்ததான தீர்க்க தரிசனம் அவருக்கு இருக்கிறபடியினாலே அதற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நீதியின் செங்கோலை பிடித்துக் கொண்டு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் 2வது முறையாய் உலகத்துக்குள்ளே அவர் கடந்து வரப்போகிறார். எப்படி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே 2வது நாள் அவர் பிரவேசித்த பொழுது எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினாரோ, எதற்கு? தீர்க்கதரிசியாய் 3ஆம் நாளிலே உள்ளே பிரவேசிப்பதற்கு. 2வது முறை உலகத்தில் வரும் பொழுது அவர் தூய்மைப்படுத்த போகிறார். அவர் பரிசுத்தப்படுத்த போகிறார். எதற்கு? புதிய எருசலேமுக்குள்ளாய் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போவதற்காக.
ஒரு கூட்ட ஜனத்தை அவர் அரசாட்சி செல்லும்படியாய் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாய் நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்காக, தீர்க்கதரிசியாய் நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்காக 3வது நாள் இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். எல்லாம் என்னாச்சு? கடந்து போனது. இப்பொழுது தேவாலயம் பரிசுத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. 3வது நாள் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் எப்படி? தீர்க்கதரிசியாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம், எதற்காக அவர் சாட்டையை கையில் எடுத்தார்? அவர் அன்பை போதித்தவர் தானே. ஆம், அவர் அன்பை போதித்தவர் தான். ஆனால் தூய்மைப்படுத்தும்படியாய், காசுக்காரர்களை துரத்தும்படியாய் அவர் சாட்டையை கையில் எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலேயும், கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அனைவரிடத்திலேயும் காசுக்காரர்கள் இருக்கிறபடியினாலே இதை தூய்மைப்படுத்தும்படியாய் அவர் சாட்டையை கையில் எடுக்க போகிறார். அந்த சாட்டையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உன்னை நீ அவரிடத்திலே தாழ்த்து அவரை முத்தம் செய். அப்பொழுது தேவ கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் அந்த சாட்டையின் அடிகளிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்ள ஒரு வழிவகை செய்கிறவராய் காணப்படுவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பெருமைப்படுகிறதில் அல்ல, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் தேவாலயத்திலே காணப்பட்டதான அந்த முறைமைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே, கிறிஸ்தவனை களைந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய வழிகளை நீங்கள் பின்பற்ற முடியும். புதிய எருசலேமை நோக்கி, நித்திய ராஜ்யத்தை நோக்கி. இன்னும் நான் கிறிஸ்தவன் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் ஒரு பொழுதும் உங்களால் சடங்காச்சாரியத்தையும் முறைமைகளையும் விட்டு புதிய எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் தான் நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தெய்வமாய் இருக்கிறதான எங்கள் அன்பின் கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. நீர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாய் 3 நாட்கள் கடந்து வந்தீர் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் சுவாமி. அப்பா, 1வது நாள் நீ ஆசாரியனாய் உள்ளே நுழைந்தீர். 2வது நாள் தூய்மைப்படுத்தும்படியாய் ராஜாவாக உள்ளே நுழைந்தீர். 3வது நாள் தீர்க்கதரிசியாய் உள்ளே நுழைந்தீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அதே போல இந்த உலகத்திலேயும் 1வது வந்த பொழுது உம்மை நாங்கள் உதாசீனப்படுத்தின நிலையில் இருந்தபடியினாலே அதை சகித்துக் கொண்டவராய், நீர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினவராய், கல்வாரி சிலுவையிலே உம்மை ஒப்புக் கொடுத்து, உம் ஜீவனை ஒப்புக் கொடுத்து இங்கிருந்து நீர் இப்பொழுது பரமேறி சென்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. இப்பொழுது 2வது முறையாய் வரப்போகிறேன். இந்த வருகையிலே நாங்கள் பங்கு பெறும்படியாய் எங்கள் திருச்சபையை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கைகளில் நீர் எடுத்துக்கொண்டு வருகிறதான அந்த நீதியின் செங்கோலில் தகப்பனே, நாங்கள் அடிபட்டு சிக்கி சின்ன பின்னம் ஆகாதபடிக்கு எங்கள் திருச்சபையும் எங்கள் போதகமார்களும் உபதேசியார்களும் தீர்க்கதரிசியார்களும் காப்பாற்றப்படும்படியாய் நீர் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுப்பீராக சுவாமி. இந்த செய்தியை கேட்டு அவர்கள் உதாசீனப்படுத்தி போகாதபடிக்கு அவர்களுடைய இருதயங்கள் உணர்வடைகிற இருதயமாய் காணப்பட நீர் அவர்களோடு கூட பேசுவீராக சுவாமி. அவர்களை தங்களுடைய அப்பா, அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களின் நிமித்தமாய் உம்முடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு உம்மையின் முத்தம் செய்கிறவர்களாய் தங்களை அர்ப்பணிக்க நீர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிறீரோ அவர்கள் அத்தனை பேரும் இதை காண நீர் கிருபை செய்வீராக.
இதை கேட்க நீர் கிருபை செய்வீராக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.